சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே, தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ் மக்கள் மாயும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். இந்த வேத பகுதியில் நாம் 2 விதமான மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். ஒன்று, பிறருக்கு தீங்கு செய்பவர்கள். மற்றொன்று, பிறரால் தீங்கு அனுபவித்து தேவனை நோக்கி காத்திருப்பவர்கள். யார் பிறருக்கு தீங்கு செய்வார்கள்? தன்னை குறித்து மேன்மை பாராட்டி மற்றவர்களை இழிவாக நினைக்கும் மனிதர்கள் பிறருக்கு தீங்கு செய்வார்கள். இவர்கள் தங்கள் வாயினால் மற்றவர்களை குறித்து அபத்தம் பேசுவார்கள். பிற மனிதர்களை எவ்வாறு விழத்தள்ளலாம், அவர்களை எப்படியெல்லாம் நொறுக்கி போடலாம், அவர்களுக்கு எந்த வகையில் தீங்குண்டாக்கலாம் என்று யோசித்து அவர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு கர்த்தரை குறித்த பயமே இருக்காது. எதற்காக இப்படி செய்கிறார்கள்? வசனம் 4 சொல்கிறது, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் வாயினால் ஆசீர்வதிப்பார்களாம், ஆனால் இருதயத்தில் சபிப்பார்களாம். ஒரு மனிதனை குறித்து உண்மையிலேயே ஆத்ம பாரம் உள்ள மனிதர்கள் 2 காரியங்களை செய்வார்கள். ஒன்று, அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். மற்றொன்று, அவர்களிடத்திலும் பேசி அவர்களை நல்வழிப்படுத்துவார்கள். இது 2யுமே செய்யாத மனிதர்கள் பிறருக்கு தீங்கு செய்பவர்கள். தாவீதுக்கு தீங்கு செய்த அநேக மனிதர்கள் உண்டு. உடன் இருந்தவர்கள், சொந்தக்காரர்கள், எதிரிகள் என்று பலரிடத்திலிருந்து அவர் எதிர்ப்பை சந்தித்தார். ஆனாலும் கர்த்தர் ஒருவரே தன்னுடைய அடைக்கலமாகவும் கண்மலையாகவும் தன் ரட்சிப்பாகவும் கொண்டிருந்தார். அவர் இங்கே 3வது வசனத்திலே பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய மனிதர்களை சாய்ந்த மதிலுக்கு ஒப்பிடுகிறார்கள். அப்ப சாய்ந்த மதில் என்பது லேசாக ஒரு காற்று வீசினாலோ, ஒரு புயல் அடித்தாலோ, இல்ல யாராவது லேசா தள்ளினாலோ அது விழுந்து விடும். ஏனால் அதிலே பலம் ஒன்றும் இல்லை. அப்ப இந்த பிறரை குறித்து தீங்கு பேசுகிறவர்கள், தீங்கு அவர்களுக்கு செய்யக்கூடிய மனிதர்கள், உனக்கு தீங்கு செய்யாதிருந்தும் நீ மற்றவர்களுக்கு தீங்கு செய்வாயானால் நீ ஒரு சாய்ந்த மதிலுக்கு சமமாவாய். அப்படிங்கிறத இந்த வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். ஒரு சாய்ந்த மதில் பெருங்காற்றடித்தாலும் தள்ளினாலும் விழுந்து விடும். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் தீங்கு செய்வானே ஆனால் அந்த மனிதன் ஒரு சாய்ந்த மதிலும் இடிந்த சுவரும் ஆவான். சாய்ந்த மதில் நிலை கொண்டு நிற்காது. இடிந்த சுவர் எந்த நேரத்திலும் விழுந்து விடும். ஒரு காற்று, ஒரு பெருங்காற்று அடித்தாலோ, இல்ல லேசாக அதுல யாராவது சாய்ந்தாலோ அது விழுந்து விடும். அது நிலை கொண்டு நிற்க முடியாது. அப்ப பிறருக்கு தீங்கு செய்பவர்களும் ஆலோசிப்பவர்களும் சாய்ந்த மதில் விழுவது போல விழுந்து போவார்கள். சில காலம் நிலை கொண்டு நிற்பது போல் தோன்றினாலும் அவர்களுடைய முடிவு இப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை தெளிவாக தாவீது விளக்குகிறார். இப்படி பிறரால் தீங்கு அனுபவித்து சோர்ந்து போயிருந்த தாவீது தன்னை தானே கர்த்தருக்குள் திடப்படுத்துகிறார். அவர் இப்படியாக தன்னுடைய ஆத்மாவிடம் சொல்லுகிறார். இந்த 7 காரியங்களையும் சொல்லுகிறார். முதலாவது அவருடைய ஆத்மாவை நோக்கி சொல்லுகிறார், என் ஆத்மாவே, நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு. 2வதாக, நீ அவரையே நம்பு. 3வதாக சொல்லுகிறார், நீ நம்புகிறது அவராலே வரும். 4வது தன்னுடைய ஆத்மாவிடத்தில் சொல்கிறார், தேவன் உனக்கு கண்மலையாய் இருக்கிறார். 5வது, அவர் உன் ரட்சிப்பாய் இருக்கிறார். அதனால் அவரிடத்திலிருந்து நிச்சயமாய் உனக்கு ரட்சிப்பு வரும்.
6வது சொல்கிறார், உன்னுடைய ரட்சிப்பும் மகிமையும் பலனான கண்மலையும் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. வேற எங்கேயும் இல்ல, தேவனுக்குள் இருக்கிறது. 7வது சொல்கிறார், நீ இதனால் அசைக்கப்படுவதில்லை. அப்போ தேவனிடத்துல நீ நம்பிக்கை வைக்கும் போது நீ அசைக்கப்படுவதில்லை. அதனால நீ அவரையே நம்பி அவரிடத்துல காத்திருன்னு தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்லி அதை திடப்படுத்துகிறார். அடுத்தது மற்ற ஜனங்களுக்கு அவர் இவ்வாறாக சொல்கிறார், அவர் சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்கள். யாருக்கு சொல்கிறார்? அவரை போல தீங்கு அனுபவித்து சோர்ந்து போய் இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நம்ம இடத்துல அவர் என்ன சொல்கிறார்னா, நீங்க உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றி விடுங்க. அவர் உங்களுடைய அடைக்கலமா இருக்கிறார். அவரை நீங்கள் நம்புவீர்களானால் நீங்கள் நிச்சயம் அசைக்கப்பட போகிறதில்லை. அடுத்து 9வது வசனத்தில் இங்கே மேன்மக்கள் கீழ்மக்கள் என்று இரு கூட்டத்தாரை குறித்து பார்க்கிறோம். இவர்கள் தராசிலே வைத்து பார்த்தால் இவர்கள் மாயையிலும் லேசானவர்கள். மாயினா என்ன? இப்ப இருக்கும், அடுத்த நொடி பொழுது இருக்காது. அப்போ மறைந்து போகக்கூடிய ஒன்றுதான் மாயை. இந்த மாயையிலும் லேசானவர்கள் தான் மனிதர்களாகிய நாம். ஆகையால் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த அற்ப சொற்ப காலம் பிறருக்கு தீங்கு செய்யாமல் நன்மை செய்து வாழலாமே. 10வது வசனத்தில் பார்க்கிறோம், கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் மேன்மை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் பெருகையில் அதன் மேல் உங்கள் இருதயத்தை வைக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகில் நாம் வாழக்கூடிய இந்த மிக சொற்ப நாட்களில் உங்களுடைய அதிகாரத்தின் மிகுதியால் பிறரை ஒடுக்குதலையும், ஆசையின் மிகுதியினால் பிறரை கொள்ளையிடுவதையும், பேராசையின் மிகுதியினால் செல்வத்தின் மேலும் உங்கள் இருதயத்தையும் நம்பிக்கையும் வைக்க வேண்டாம் என்பதை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். மனிதர்களாகிய நாமே மாயை விட லேசானவர்களாய் இருக்கும் பொழுது இவைகள், இந்த அதிகாரம், பேர், பெருமை, செல்வாக்கு இதெல்லாம் எம்மாத்திரம். ஆகையால் தான் 11வது 12வது வசனம் சொல்கிறது போல, வல்லமை தேவனுடையது என்பதை நம் நினைவில் எப்பொழுதும் வைத்துக் கொள்வோம். கிருபையும் அவருடையதே. அவர் கிருபை செய்தால் மட்டும்தான் நாம் பிழைத்திருக்க முடியும். அவருடைய கிருபை இல்லை என்றால் நாம் அழிந்து போவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்காக காத்திருப்போம், காத்திருந்து பலனடைவோம். ஆகையினாலே நாம் தாவீது சொல்வது போல, நாம் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை நம்பி அவருக்காக காத்திருந்து நம் கண்மலையும் ரட்சிப்பும் அடைக்கலமும் பலனான அவரிடமிருந்து நாம் நம்புகிறது வரும் என்பதை நம்பி காத்திருப்போம். அவரை துதித்து அவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடும் பொழுது நாம் அசைக்கப்படாதிருப்போம். நீங்கள் ஒருவேளை தாவீதை போல பிறரினால் தீங்கு அனுபவித்து காத்துக் கொண்டிருப்பீர்களானால் தேவன் ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஒருவேளை உங்களிடத்தில் குற்றம் குறைவுகள் இருக்குமே ஆனால் அதை இன்றைக்கு விட்டுவிட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வந்து, என்னை மன்னித்து விடும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி அவரிடத்துல தாழ்ந்து பணிந்து நீங்க இறங்குவீங்களே, உங்களுக்கு நிச்சயம் அவர் உதவி செய்வார். பொல்லாதவர்களாகிய பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய மனிதர்களே இந்த உலகத்துல பயமில்லாமல் திடன் கொண்டு சுற்றும் பொழுது தேவனை நம்பி காத்திருக்கக்கூடிய மனிதர்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை நம்பும் பொழுது அவராலே உதவி வரும். அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. இதை முழு நிச்சயமாக நம்பி கர்த்தர் பாதத்தில் காத்திருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.